நீதித்துறையின் உயர் பதவிகளுக்கு நீதிபதிகளை நியமனம் செய்யும் விவகாரத்தை அரசியலாக்க கூடாது என்று அனைத்து கட்சிகளையும் இஸ்தானா நெகாரா நேற்று வலியுறுத்தியுள்ளது. உயர்நிலை நீதிபதிகளின் நியமனம் ஒரு முக்கியமான தேசிய விவகாரம் என்றும், அதனை உயர் நெறிகளுடனும் கூட்டரசு அரசமைப்பு சட்டத்துடனும் மிக கவனமாக கையாள வேண்டும் என்று நேற்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் அது குறிப்பிட்டுள்ளது. பிரதமரின் ஆலோசனையின் பேரில்தான் மாட்சிமை தங்கிய மாமன்னர் அந்த நியமனங்களை செய்ய வேண்டும் என்பது கூட்டரசு அரசமைப்பு சட்டத்தின் 122 பிரிவின் கீழ் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது. நீதிபதி பரிபாலன முறையில் நிறை குறைகளை சீர்தூக்கி பார்க்கும் கொள்கையை அது பிரதிபலிக்கிறது என்று அந்த அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. நீதித்துறையின் பதவி நியமனங்களுக்கு பொருத்தமானவர்களை தேர்வு செய்யும் பணியை மட்டுமே 2009ஆம் ஆண்டு நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் வலியுறுத்துகிறது. அதே வேளையில் பேரரசருக்கு ஆலோசனை கூறும் அதிகாரம் பிரதமருக்கு மட்டுமே உள்ளது. கூட்டரசு அரசமைப்பு சட்டத்தின் கீழ் பதவி நியமனங்கள் கவனமாக மேற்கொள்ளப்பட வேண்டும். எனவே பேரரசரின் அதிகாரங்களை எவரும் அரசியலாக்க கூடாது என்று அந்த அறிக்கை நினைவூட்டியுள்ளது. தலைமை நீதிபதி உட்பட உயர்நிலை நீதிபதிகளை நியமிப்பதில் கால தாமதம் ஏற்பட்டு வருவது குறித்து விசாரிப்பதற்கு அரச ஆணைக்குழுவும் நாடாளுமன்ற குழுவும் அமைக்கப்பட வேண்டும் என்று PKR கட்சியின் பாண்டான் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிஜி ரம்லியும் அக்கட்சியின் இதர 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அண்மையில் கோரிக்கை விடுத்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.